friends, welcome to Ramy's vlog. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல 2 days vlog தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க first time பார்க்கறீங்கன்னா சேனலை subscribe பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Saturday evening ஒரு marriage function இருந்தது. சோ அதுக்கு தான் நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாட்டு தான் நிறைய பாட்டு போடுவாங்க. அந்த பாட்டுக்கு வந்து நல்லா வந்து வைப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து கசின்ஸ், அக்கா, தங்கச்சி, பிரதர்ஸ் நிறைய பேர் வந்திருந்ததுனால ஸோ ரொம்ப ஜாலியாகவே வந்து என்ஜாய் பண்ணா பாப்பா. ஸோ நாங்கள் வந்து ரிசப்ஷனை முடிச்சுட்டு சாப்பிட வந்துட்டோம். அன்றைக்கி வந்து சம்பா ரவையில் ஒரு பிரியாணி மாதிரி போட்டிருந்தாங்க. அதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணோன்னு நான் நினச்சிட்ருக்கேன். சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணலாம். பரோட்டா, பன்னீர் கறி, அப்புறம் வந்து கோகோனட்டில் அது தேங்காய் அல்வா, இளநீர் அல்வா இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டோம். இன்றைக்கி வந்து நெக்ஸ்ட் டே காலையில் வந்து மிளகு தக்காளி கீரை வந்து வாங்கியிருந்தோம். இந்த கீரை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம சிங்கப்பூரில் வந்து கீரை கிடைக்கும். ஆனால் அதுவும் மிளகு தக்காளி கீரை வந்து ரொம்ப ரேர் தான். அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப வந்து லீஃப் எல்லாம் வாடி வதங்கி தான் போயிருக்கும். ஆனால் வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலையே வந்து நம்ம இது வந்து வீட்டில் விளைஞ்ச கீரை தான். ஸோ அதை வந்து பறித்து அன்னைக்கு வந்து காலையிலேயே நாங்கள் வந்து மிளகு தக்காளி சூப்பு, கீரை எல்லாம் சாப்பிட்டோம். அதை தான் வந்து உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா வந்து கீரை பொரியல், இட்லி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வந்து ஷாப்பிங்க்கு தான் போகிறோம். ஸோ அதுக்கு தான் வந்து திடீர் பிளான் தான். நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு வந்து ஏற்கனவே நம்ம பிளான் பண்ணி வச்சுருந்தோன்னா கண்டிப்பாக அது நடக்காது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 10 மணி தான் ஆகும். சரி மதுரை போகலாமா அப்படின்னு போட்டு அப்படியே வந்து மதுரைக்கு கிளம்பியாச்சு. நம்ம திடீர்னு செய்கிற பிளான் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பிளான் பண்ணி போடுற எந்த இதுவுமே நடக்காது. ஸோ எங்கள் ஊர்லேருந்து மதுரைக்கு போக ஒரு 2 hours வந்து ஆகும். மதுரைக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். 10 மணிக்கு வந்து நாங்கள் கார் எடுத்தோம். ஆனால் ரீச் ஆக வந்து 12:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து சூப்பராக வந்து மதுரைக்கு வந்து வந்தாச்சு. இது வந்து அந்த மேலமாசி வீதி கிழக்கு வாசல்னு நினைக்கிறேன். கோயிலுக்கு வந்து கிழக்கு வாசல் எனக்கு சரியாக தெரியல. ஏன்னா வந்து நாங்கள் போகிறது வந்து கோல்டு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதனால் அதுக்கு வந்து எந்தெந்த கடைகள் வந்து இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டுட்டு அவங்க சொன்னதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போனோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் தங்கமயில் போனோம். தங்கமயிலில் இருக்கிற டிசைன்ஸ் வந்து எனக்கு பெருசாக அவ்வளவா பிடிக்கலை. ஸோ அதனால் வந்து வேற ஒரு கடைக்கு போனோம். ஆனால் இந்த கடை வந்து பேர் வந்து எனக்கு மறந்து போச்சு. அடுத்த ஒரு கோல்டு ஷாப் தான் போனோம். அங்கேயும் வந்து எனக்கு வந்து டிசைன்ஸ் வந்து அவ்வளவா வந்து இஷ்டம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் வந்து ட்ரெண்டியாக மாடலாக வந்து எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து அந்த கடையிலையும் இல்லை. அதுங்களே எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 மணி மேலே ஸோ செம்மையாக வந்து பசிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் வந்து ஒரு மாடர்ன் ரெஸ்டாரண்ட்னு ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது. சாப்பாடு சூப்பராக இருந்தது. 120 ரூபா வாங்கினாங்க. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பாப்கார்னும் வச்சுருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா அலுக்காஸ் போனோம். ஸோ அங்கே இருக்கிற டிசைன் தான் வந்து எனக்கு வந்து சூட்டபுளாச்சு. இது வந்து கடைசியாக நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த 2 பீஸ் மட்டும்தான் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது 2ல் வந்து ஏதோ ஒன்று தான் வாங்கினேன். ஸோ நாங்கள் வந்து ஒன்று வந்து செலக்ட் பண்ணி பில்லிங்க்கெலாம் கொடுத்தாச்சு. அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும் சொன்னாங்க. சரி ஓகே ஜூஸ் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் வந்து கொடுத்தாங்க. ஜூஸ்னால் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் அந்த கப்பையே வாயிலேருந்து எடுக்காமல் குடிப்பா. ஏன்னா ஜூஸ்னால் அவ்வளோ இஷ்டம்.
ஸோ வந்து ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் பில்லிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 6:30 மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து கார் எடுத்தால் தான் நாங்கள் எங்கள் ஊர் போக வந்து 2 ஹவர்ஸாவது ஆகும். ஸோ போகிற வழியெல்லாம் வந்து கட்சி கூட்டம் வந்து நடத்துனாங்க. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன ஊர்லேயும் வந்து நிறைய கட்சி கூட்டமாக இருந்தது. ஸோ அதனால் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் ஊருக்கு வந்து வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் தேனியில் எவரெஸ்ட் ஹோட்டலில் தான் இருக்கோம். ஸோ இங்கே வந்து டின்னரை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவரெஸ்ட் ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். ஸோ செம்ம டயர்டு. ஏன்னா காலையில் வந்து அன்பிளான்டாக கிளம்பி போயிட்டு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பிரியாணி சூப்பராக இருந்தது. ஸோ அதை எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கான ஒரு டே வந்து இப்படி தான் வந்து ரொம்ப பிஸியாக சூப்பராக வந்து போச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.